வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனலில் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் மாதம் வந்து 30,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த யூடியூப்லேருந்து எப்படி வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியும், இதில் என்ன நடக்குது, எப்படி வந்து அமௌண்ட் வருது, இதில் நம்ம எப்படி வீடியோ போடுறது, இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கும். அந்த எல்லா டவுட்ஸ்க்கும் இந்த ஒரே வீடியோவிலே எல்லாமே நான் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹபி ஹபின்ற சாங் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சன் டிவியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் வியூஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும். 576 மில்லியன் வியூஸ். ஓகேங்களா? 576 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போ இந்த 576 மில்லியன் வியூஸ்க்கு 1 மில்லியன் வியூஸ்க்கு யூடியூப்லேருந்து கொடுக்குற அமௌண்ட் என்ன எவ்வளோனா 576 × 13,000 போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 76,18,000 ரூபாய் இந்த ஒரு சிங்கிள் வீடியோவுக்கு சன் டிவிக்கு வந்து யூடியூப்லேருந்து வந்திருக்கிற இன்கம் இது. இப்போ இது மாதிரி சன் டிவியில் நிறைய வீடியோஸ், நிறைய சாங்ஸ், நிறைய மூவிஸ் இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ இன்கம் வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வீடியோவுக்கு மொத்த டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா போட்டால் கூட 26 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இன்னும் இதுக்கு வியூஸ் நிற்கல, வியூஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. இது வந்து யூடியூப்லேருந்து வர வருமானம் மட்டும். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு தேட்டரில் வந்ததுக்கப்புறம் தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் அடிச்சுது. இந்த படமும் இந்த சாங் வந்து நல்லா ஹிட் அடிச்சுது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில், சோஷியல் பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த இன்ஸ்டாகிராம், நிறையா யூடியூப் மட்டும் இல்லை, இந்த சாங் வந்து இந்த சன் டிவி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சன் டிவி வந்து காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. பின்னாடி சொல்கிறேன். இப்போ சன் டிவி வந்து இந்த சாங் காப்பிரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னா சன் டிவி வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த சாங் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், டெலகிராமில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி வந்து நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சாங் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த என்ஜாய் என்ஜாய் சாங்கு. இந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 490 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்த சேனல் கிரியேட் பண்ணி இந்த ஒரே ஒரு வீடியோ தான் போட்டாங்க. ஒரே சாங் வந்து இப்போ 4-5 பேர் கூடி இந்த சாங் வந்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லி அதுக்கு மியூசிக் போட்டு எல்லா லிரிக்ஸ் எழுதி அவங்க வந்து எடுத்தாங்க. 490 மில்லியன் வியூஸ் வந்து இந்த சாங்க்கு வந்து போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சாங் மூலமாகவே இந்த சேனலுக்கு எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். இந்த ஒரே சாங்கில் கிட்டத்தட்ட 1.87 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் 10,77,000 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சேனலில் இருக்காங்க. இன்னொரு 13,000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் வந்து இந்த சேனல் வந்து வந்துருவாங்க. 20 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரே சாங் மூலமாக தான். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறது, சம்பாதிக்கிறது, நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறது, நிறைய ஆயிரக்கணக்கில், லேக்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் எவ்வளோதான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டாலும் நீங்கள் கொடுக்கறது மக்களுக்கு பிரயோஜனமாக, மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். உங்கள் வீடியோ வந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, அடிச்சு விட்டு பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து நீங்கள் யூடியூப்ல மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது யூடியூப்ல வீடியோ தம்ப்நெயில், அதுக்கப்புறம் டைட்டிலு, டேக், இது 3 வந்து இம்பார்ட்டன்ட். நான் எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போகும்போது வந்து ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இதில் நம்ம என்ன காப்பிரைட்னு நம்ம சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது பண்ணி காப்பிரைட் ஆகி சேனல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, காப்பிரைட்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நிறைய உங்கள் வீட்டில் வந்து எல்லா வீட்லேயும் ஃபேன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உஷா ஃபேனு, கிராம்ப்டனு, இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய கம்பெனியில் ஃபேன் இருக்கும். ஆனால் அந்த ஃபேனோட ரெக்கை பார்த்தீங்கன்னா உஷா ஃபேன் வந்து ஸ்பீட் நல்லா, அது காற்று கொஞ்சம் நல்லா அதிகமாக அடிக்கும். அந்த மாதிரி கிராம்ப்டன் காற்று அடிக்கும். இன்னும் குவாலிட்டி கம்மியான ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காற்று மீடியமாக அடிக்கும். இப்போ வந்து குவாலிட்டி கம்மியான ஃபேன் காரணம் இப்போ 2,000 ரூபாய்க்கு கொடுக்குற ஃபேனும், 4,000 ரூபாய்க்கு கொடுக்குற ஃபேனும், 6,000 ரூபாய்க்கு கொடுக்குற ஃபேன் இருக்குது. அந்த பேட்டர்னா இவன் யூஸ் பண்ணக்கூடாது. 2,000 ரூபாய்க்கு கொடுக்குற ஃபேன் உஷா ஃபேனோட பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணால் காப்பிரைட் அடிப்பான். இந்த ஃபேன் டோட்டல் கம்பெனியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே சேம் தான் யூடியூப்லேயும். நீங்கள் வந்து அடுத்தவங்களோட வீடியோஸ், அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து நீங்கள் அப்படியே பேட்டர்னாக எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா காப்பிரைட் வந்துடும். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஃபேன் சொன்னல அதே கதை தான். அந்த ஃபேனில் சின்னதாக ரக்க எப்படி இருக்கும், ஏதாவது லோகோ வச்சுருப்பாங்க, இப்படி மடிச்சு விட்ருப்பாங்க, இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்ட் வச்சு அதை வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரிஜினல் யார் வந்து அந்த ஃபேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணாங்களோ அவங்க காப்பிரைட் அடிக்க முடியாது. இது என்னோட பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணலாம். நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கு யூடியூப்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பிரைட்டு. நீங்கள் ஓனாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட வீடியோஸ், அடுத்தவங்களோட கண்டென்ட், அடுத்தவங்களோட டாபிக்கு, அடுத்தவங்களோட தம்ப்நெயில், இது மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் நாலேஜ் நீங்கள் வேணால் ஐடியா வேணால் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் அதிக நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பாருங்கள். அவங்களாம் எப்படி வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ டிரைவர்ஸ் பற்றி தெரியும், மதர் போர்டு பற்றி தெரியும், இல்லை ஹார்ட் டிஸ்க் பற்றி தெரியும், இந்த மாதிரி மொபைல் பற்றி தெரியும், மொபைலில் எப்படிலாம் ட்ரிக்ஸ் இருக்குது எல்லாம் தெரியும்னா அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி ஒரு 10 வீடியோ போடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு லேப்டாப் பற்றி தெரியும்னா அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி ஒரு 10 வீடியோ. ஓகேங்களா? அது மாதிரி
உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ டெக்னிக்கல் சம்மந்தமா நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு கோலம் போட நல்லா தெரியும்னா, கோலம் வந்து போடுங்க. இல்ல எனக்கு டிராயிங் நல்லா தெரியும்னா, டிராயிங் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? அது மாரி உங்களுக்கு தெரிஞ்ச கன்டென்ட் வந்து நீங்க எடுத்துட்டு வந்து YouTubeல வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். பேக்கிரவுண்ட் மியூசிக், வீடியோ தம்ப்நெயில் எல்லாமே நம்ம சேனல்ல குடுத்துருக்கேன். எங்க போய் டவுன்லோட் பண்ணணும், எங்க போய் பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் வந்து எடுக்கணும். ஃப்ரீயா வந்து எப்படி உங்க சேனலுக்கு நீங்க லோகோ குடுக்கணும் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கோங்க. காப்பிரைட் இல்லாம மியூசிக்ஸ், தம்ப்நெயிலு, இமேஜஸ் இதெல்லாம் போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் தரேன். நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் YouTubeல வந்து நீங்க நெறைய சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க எஃபோர்ட் எடுக்கணும். YouTubeல வந்த உடனே இன்னைக்கு சேனல் ஓப்பன் பண்ணி நாளைக்கு ஒரு 2 வீடியோ போட்டீங்க, வியூஸ் போல அப்படின்னா, இங்க கதை ஆகாது. நீங்க வெயிட் பண்ணணும். இப்ப கிட்டத்தட்ட 4 வருஷம், 5 வருஷம் கழிச்சு என்னோட சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு. ரேஷ்மி மீடியா ஒர்க்ஸ்னா சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரொமோட் ஆகி மேல வந்தது. ஒரு 2 வீடியோ ஹிட் அடிச்சது. பார்த்தீங்கன்னா, சுத்தமா வியூஸே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு 10, 20 சப்ஸ்கிரைபரோட வச்சுட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பிச்சுட்டு போச்சு. 2, 2 4 மில்லியன் வியூஸ் போச்சு. சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 2 வீடியோல கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டாங்க. வியூஸும் நல்லா போச்சு. இன்கமும் நான் அதில் ஒரு 2,50,000 கிட்ட நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட நீங்க கொடுக்குற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா பின்னாடி இருக்கு. ஸோ அதனால நம்ம வீடியோ போட்டோம், நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்கல, கஷ்டப்படுறோம், நம்ம வேணா நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகல, மேல போல அப்படின்னா ஆகாது. இப்போ நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டோடனே இப்போ நான் என்னோட சேனல் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 146 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெறும் 328 தான் இருக்கு. என்ன ரீசன்னா நான் நடுவுல வந்து வீடியோ போடல. இதுக்கு முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய வெப்சைட் பத்தி ப்ரொமோட் பண்ணேன். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஆனா அதனால வந்து நோ யூஸ். ஸோ அதனால மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம இதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் இல்ல டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், யூஎஸ்டிடி பை செல் எப்படி பண்றது, எப்படி விற்கிறது, மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது, பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல் அதிகமாக இருக்கும். நீங்கள் கீழே போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ தம்ப்நெயில் இது வந்து இம்பார்ட்டன்ட். உங்களோட வீடியோ தம்ப்நெயில் வச்சு தான் உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. உங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு என்னடா இது இந்த thumbnail இவ்வளவு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 2 நிமிடத்தில் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஹெச்டி லோகோ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லி வீடியோ தம்ப்நெயில் போட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல இது தமிழ்ல எதுக்கு போட்டிருக்கேன்னா, தமிழ்காரங்க படிச்சுப்பாங்க. இங்கிலீஷ்ல எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல உள்ளவன் இப்போ வந்துட்டு ஃபாரின்ல அமெரிக்காவில் இருக்கான். நம்ம வீடியோ போய் அங்கே போய் சஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்தியா லொகேஷன் போட்டோம்னா இந்தியாக்குள்ள காமிக்கும். மேபி காமிக்க வாய்ப்பு இருக்கு. உங்க சேனல் வந்து பெரிய சேனலாக இருந்தால் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் காமிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அங்கே உள்ளவனுக்கு இந்த தமிழ்ல போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து படிக்க தெரியாது. ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதனால இங்கிலீஷ்லயும் ஒரு லெட்டர் வந்து சேர்த்து போட்டுக்கிறேன். தமிழில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் உங்களோட வீடியோவில் உங்க வீடியோக்குள்ள நீங்க என்ன மேட்டர் கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த ஃபுல் மேட்டரையும் வந்து உங்க தமிழ்ல வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? தமிழ்ல நீங்க வீடியோ போட போறீங்கன்னா தமிழ்காரங்க உங்களோட தமிழ்ல பார்த்தே உள்ள வரணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த வியூவர்ஸ் வந்து வெளியே போகக்கூடாது. நான் சொல்றது புரியல, நமக்கு இதுல ஒன்றும் தெரியல, ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிட்டான் அப்படின்னா யூடியூப் வந்து உங்களோட வீடியோ வந்து ப்ரொமோட்ல இருந்த வீடியோ வந்து அப்படியே ஹைட் பண்ணி பின்னாடி வைக்கும். எந்த வீடியோ வந்து நிறைய நேரம் பார்க்குறாங்களோ, எந்த வீடியோ வந்து உள்ள வந்து வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், டைமிங் நிறைய ஓடிட்டே இருக்கும், அந்த வீடியோ வந்து நல்ல வீடியோன்னு சொல்லி யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து மேலே வச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வியூவர்ஸ் வர 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 எந்த வீடியோ நல்ல கண்டென்ட், நல்ல ப்ரிப்பரேஷன் நல்லா கொடுத்துருக்காங்களோ அந்த வீடியோ தான் மேலே காமிச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு படிப்படியாக கீழே வரும். யூடியூப் பொறுத்தளவு உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ஒரு 50 வீடியோ போடுறீங்க, ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகி மேலே போகும். அந்த வீடியோ வந்து நல்லா வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ஹிட் அடிக்குதுன்னா அந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் கீழே போட்ட எல்லா வீடியோவும் போயிட்டு அந்த உங்களுக்கு வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 10,000 சப்ஸ்கிரைபருக்கும் கீழே உள்ள உங்களோட பழைய வீடியோஸ் எல்லாமே போயிட்டு சஜஷன்ல ப்ரொமோட்ல போய் நிற்கும். ஸோ அப்போ அந்த 10,000 பேரும் இது கீழே இந்த பையன் வீடியோ போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி அதை போய் தேடி பார்க்கும்போது அப்போ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வியூஸ் போயிட்டே இருக்கும். அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி அவங்க ஜிமெயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்மந்தமாக கூகுள் தான் வந்து யூடியூப்பும் கூகுளும் ஒன்று தான். ஸோ யூடியூப்ல அவங்க என்னென்னலாம் சர்ச் பண்ணாங்களோ அது ரிலேட்டடான இதெல்லாம் போயிட்டு உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். போச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் படுற எஃபர்ட்டு, படுற கஷ்டம் வந்து பட்டுகிட்டே இருங்க. நிறைய வீடியோ ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கான டைம், உங்களுக்கான நேரம் வரும்போது அதை கரெக்டாக திருப்பி கிட்ட அடிக்கும். அடிக்கும் போது எல்லா வீடியோவும் உங்களுக்கு மேலே போகும். சப்ஸ்கிரைபர்ஸும் எங்கேயே போயிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும்.
100% லீகலு. நீங்கள் யாருக்கிட்டையுமே கை கட்டி வேலை பார்க்க தேவையில்ல, யாருக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தான் ஓனர், நீங்கள் வேலை பார்த்தா காசு, படுத்து வந்தீங்கன்னா கிடையாது. இன்னொன்று யூடியூப் பொறுத்தளவு நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு பின்னாடியும் உங்கள் குழந்தைங்க அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி சேனல் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம யார்கிட்ட இப்போ வேலைக்கு போகிறோம், ஒரு ஜாப்புக்கு போகிறோம், 30,000 தரோம், 50,000 தரோம் அப்படின்னா அந்த வேலை இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து பட்டினி தான். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். யூடியூப்ல வந்து அப்படி கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டா காசு. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலை நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க, அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தவங்க எடுத்து பார்த்துப்பாங்க. அதுலேருந்து வர இன்கம் வச்சு அந்த குடும்பம் வந்து ரன் ஆகிக்கும். ஸோ அதனால யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னா ஒரு என் வீடியோ பார்க்கணும்னு கூட இல்லை, வேற யார் வீடியோ கூட போய் பாருங்க. பார்த்துட்டு தெரியாத விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து ரெடி பண்ணுறீங்க மொபைலில், உங்கள் சேனலுக்கு வந்து லோகோ எப்படி வைக்கணும்னு தெரியல, உங்கள் சேனலுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நானே இப்போ நம்ம சேனலில் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணும், சேனல் லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி வந்து போடணும், வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் டிங் டிங்னு வரும்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சேனல்லே இருக்குது. போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் வீடியோ வந்து எப்படி வந்து ஸ்பீடாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ்லாம் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் என்னோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மானிட்டைஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸோட நீங்கள் போய் லிங்க் பண்ணணும். கூகுள் ஆட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து அமௌண்ட் வருது. இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க, நிறைய யூடியூப்ஸ் வீடியோ பார்ப்பீங்க. பார்க்கும்போது எல்லா வீடியோலையும் விளம்பரம் வரும். நீங்கள் படம் பார்க்குறீங்க, 2 ஹவர்ஸ் பார்க்குறீங்கன்னா நடுவில் கட் பண்ணி விளம்பரம் வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து கூகுள் ஆட்ஸு. கூகுள் ஆட்ஸும் யூடியூப்பும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே பார்ட்னர்ஸு. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த டார்கெட் 4000 வாட்சிங் ஹவர்ஸு ப்ளஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இதை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். யூ வில் அப்ரூவ்டு ஃபார் மானிட்டைசேஷன் சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துடும். நீங்கள் உடனே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம், இப்போ நீங்கள் வந்து இந்த 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், உங்களோட சேனல் வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோ ரெடி பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எப்படி வந்து வீடியோ நீங்கள் ரெடி பண்ணணும், என்ன வந்து உங்கள் வீடியோவில் முக்கியமான விஷயங்கள், முக்கியமாக உங்களுக்கு 3 ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து உங்களோட தம்ப்நெயில், 2வது உங்களோட டைட்டில், 3வது உங்களோட டேக். நான் ஏதாவது ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் எடிட் கொடுக்குறேன். என்னோட வீடியோக்கே நான் எடிட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு லோகோ மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நீங்கள் வீடியோவோட தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுறது. இங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவோட டைட்டில், இதுதான் வந்து டைட்டில். இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், இதில் வந்து நீங்கள் ஹேஷ்டேக் வந்து போடணும். உங்கள் கண்டென்ட்டு நீங்கள் கொடுக்குற வீடியோ வந்து என்ன ரிலேட்டடானோ அது ரிலேட்டடான ஹேஷ்டேக் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து யூடியூப் டிசைன் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன், லோகோ. ஸோ இப்போ இது சம்மந்தமான ஹேஷ் போட்டு ஒரு 4-5 ஹேஷ்டேக் மட்டும் போடுங்க. ஹேஷ் போட்டு நீங்கள் மட்டும் 1000 கணக்கில் போட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம். அந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வேர்ட்ஸ் இதையும் வந்து உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடான போட்டுருங்க. இதில் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, உங்கள் வீடியோவுக்கும் நீங்கள் போடுற இந்த டேகுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் வந்து நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேனல் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டூப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்கு ரிலேட்டட் இல்லாத கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் போடுறதுக்காக உள்ள போட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ்க்கு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. உங்களை அப்படியே ஹோல்டர்லேயே வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ அது ரிலேட்டடான டாகு, டைட்டில், தம்ப்நெயில் மட்டும் அது ரிலேட்டடாக மட்டும் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை போட்டுட்டு இப்போ வெறும் 2 நிமிடத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு லோகோ எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு நான் கூட ஹபிஏபி சாங்கு இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் விஜய் சாங்ஸ், மூவிஸ் டிஸ்கிரிப்ஷன் போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட சேனல் வந்து காமிக்கும், ப்ரொமோஷனில் வந்து காமிக்கும் நீங்கள் என்ன டேக் இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் யூடியூப் வந்து அதை ரிவ்யூ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் சேனல் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ உங்களுக்கான டைம் வரும்போது யூடியூப் அல்காரிதம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான டைம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் வந்து ப்ரொமோட் ஆகும். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் மட்டும் அழகாக கொடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் போயிட்டு பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட எஃபர்ட், டைம் எல்லாத்தையும் போயிட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் 3வது உங்களோட டேகு. ஏன்னா இப்போ இதில் எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன், இந்த விசிபிலிட்டி, ஆடியன்ஸு, லொக்கேஷன், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா
இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு நீங்கள் அப்ராட்ஸ் வேறு ஏதாவது கண்ட்ரி போட்டிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கும் நீங்கள் தமிழில் பேசுவீங்க ஓகேங்களா. அப்போ அது யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் எங்கேருந்து வீடியோ வந்து போடுறீங்களோ அந்த கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணி அங்கேருந்து வந்து வீடியோ போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும் உங்கள் சேனலில். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அங்கே கொடுத்தேன் பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் இதையே வந்து நான் காப்பி பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய டேக் வந்து போட்டுக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 டேக்குள்ள 10 டேக்குள்ளார வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கண்டென்ட் ரிலேட்டடான இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. நான் வந்து பேக் வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரியல, உங்களுக்கு உங்களோட சேனலுக்கு வந்து எப்படி வந்து டைட்டில் கொடுக்கணும்னு தெரியல, எப்படி வந்து டேக் கொடுக்கணும்னு தெரியல, இந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா நான் வந்து அதுக்காக ஒரு வெப்சைட் சொல்கிறேன். இந்த AHEF இதுதான் அந்த வெப்சைட்டு. நான் வந்து இதோட ஹேஷ்டேக் ஐடியாஸ் மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லேயே வருது பாருங்கள், இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஹேஷ்டேக் வந்து நீங்களே வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியா வந்து அதுவாக கொடுக்கும். இப்போ நான் கொடுத்துட்டு ஜெனரேட் ஹேஷ்டேக்னு கொடுத்துட்டேன்னா அதுவாக வந்து ஐடியா பண்ணி உங்களுக்கு சில இதெல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட சேனல் வந்து க்ரோ பண்ணிக்க முடியும். நிறைய வீடியோஸ் போயிட்டு யூடியூப்ல பாருங்கள் நிறையா வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ஹேஷ்டேக் வந்து வந்துச்சு. நான் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் தான் கொடுத்தேன். இதில் என்ன வந்திருக்கு, யூடியூப் டிப்ஸு, சேனல் கிரியேஷன், வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூப் சக்ஸஸ், இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் கண்டென்ட், யூடியூப் க்ரோ, வீடியோ மார்க்கெட்டிங், யூடியூப் கம்யூனிட்டி, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நீங்களும் உங்களோட ஹேஷ்டேக் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களோட வீடியோவுக்கு வந்து டேக் வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள் நிறையா வந்திருக்கு. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே இப்போ இந்த இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே இந்த டேக் எல்லாமே வந்து கேப்சர் ஆகிடுச்சு. இதில் இருக்குது பார்த்தீங்களா, கிரேட் தெலுங்கு, தமிழ், க்ரோ, சேனல் நேம் சேஞ்சு, சேனல் டெலிட் மொபைலு. இந்த சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுற, டெலிட் மொபைல் பண்ணுறதுலாம் நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது மேலே வச்சு நான் அழுத்தி பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செலக்ட் ஆகி காப்பி பண்ணி நான் கொடுப்போம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு போயிட்டு வாட்ஸ்அப்லேயே அதிலே போயிட்டு வச்சுக்கணும். டேக்ல போய் நம்ம போட்டுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் டேக்ல போய் போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு. ஏன்னா யூடியூப் சர்ச்சில் இருக்கிற டைட்டிலே கொண்டு போய் உங்களோட டேக்ல போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். யூடியூப்ல நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, நீங்கள் சேனல் கிரியேட் பண்ண உடனே உங்களோட சேனல் லிங்க்கை வந்து யாருக்காவது அனுப்புறது, சேனலை வந்து வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் அனுப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறது, இல்லை வந்து இதை அப்படியே ப்ளே பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டே இருங்க எனக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, என்னோட ஃபேஸ்புக்லேயே கிட்டத்தட்ட 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அதில் ஷேர் பண்ணி சொன்னாலே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிரும். நான் போகிற இடத்துலாம் 10 பேருக்கு ஃபோன் வாங்கி நானே சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன் அப்படின்னா உங்கள் சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோவே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் உங்கள் சேனல் வந்து ப்ரொமோட் ஆகாது, அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி நீங்கள் வாட்சிங் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் அடுத்தவங்களை தேடி போகிறீங்க, அடுத்தவங்களோட ஹெல்ப் தேடி போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து முடங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணலாம், உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ இந்த மாதிரி வந்து உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது. உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, லிங்க்கை வந்து இதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இந்த ஆள் பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா சேனல் வந்து க்ரோ ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து நார்மலாக கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. நான் எல்லாத்தோட வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எப்படி வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம், ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், எப்படி போயிட்டு உங்களுக்கு சேனல் லோகோ வைக்கணும், எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எப்படி அதிகமாக வரைகிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட வீடியோ தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணணும், டேக் எப்படி கிரியேட் பண்ணணும், எல்லாமே நம்மளோட சேனல் வந்து வீடியோ இருக்குது. நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். லிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா. இந்த வீடியோ எதுக்காகனா, பிகினர்ஸ் வந்து உள்ளே வந்த உடனே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் கிரியேட் பண்ண உடனே உங்களோட சேனலில் நீங்கள் ஏதாவது ஒரு 4 வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 4 வீடியோ 4 பேருக்கு அனுப்பி விட்டு ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி ஊராக அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. 5000 வியூஸ்க்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். நீங்கள் 1000 பேர்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னாலும் 1 ரூபா 2 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். மில்லியன் கணக்கில், லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகணும். அந்த மாதிரி போகும்போது உங்களோட கீழே உள்ள எல்லா வீடியோஸும் வந்து வியூஸ் போகும். அப்படி வியூஸ் போகும்போது தான் உங்களுக்கு 2 lakhs 3 lakhs வந்து பெர் மந்த்துக்கு வந்து
நீங்கள் சம்பாதிக்க முடியும். எல்லாமே உங்களோட டாலர்ஸாக தான் யூடியூப்லேருந்து வரும். கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஒவ்வொரு $100 வரும்போது $100 வரும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு டைமு கூகுள்லேருந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து ஃபண்டு வரும்போது மட்டும் உங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் சின்ன லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி வரும். அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணோன்னா, சார் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு மந்த்லி கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரெடி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் பேங்க் மேனேஜருக்கு ரெக்யூஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா மந்த்தும் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபாரின் டாலர்ஸில் தான் வரும். அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பேங்க் மேனேஜர் வந்து ரெடி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 100% லீகலான பியூரான மணி, இந்த டேக்ஸ் ஃபீஸ் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. யூடியூப் வந்து எல்லாத்தையும் பிடிச்சது போக உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மட்டும்தான் யூடியூப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். நிறைய சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கண்டென்ட் தேடுங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எதை பற்றி அதிகமாக தெரியுமோ அதை பற்றி போடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி பண்ணுறாங்க குழந்தைங்கள வச்சு, அதை மாதிரி கூட பண்ணி போடுங்க. இல்லை உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமாக தெரியும், நான் வந்து டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கேன், எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா போட தெரியும்னா ஜஸ்ட் ஒரு போர்டு வச்சுட்டு ஒரு கேமரா ஒன்று வச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.